ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ லாஸ்ட் வீக்கெண்ட் எடுத்தது. லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் பெங்களூரில் இருக்க மல்லீஸ்வரம்ன்ற ஏரியாவுக்கு போயிருந்தோம். இது ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஷாப்பிங் ஏரியா தான். இங்கே வந்து கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இருக்கும். ட்ரெஸ்ஸஸ்ஸு, செப்பல்ஸு, ஹேண்ட்பேக்ஸு இப்படி எல்லாமே இருக்கும். ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். குவாலிட்டியுமே சூப்பராக தான் இருக்குது. இதெல்லாமே வந்து டாப் அண்ட் பலோசோ செட்ஸ். இதோட ப்ரைஸ் எல்லாமே 300 ருபீஸ் தான். அப்புறம் இது வந்து காம்போ டாப் பேண்ட் வித் ஷாலோட சேர்த்து வருது. இதெல்லாமே 700 ருபீஸ்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம வந்து பார்கெயின் பண்ணுனா இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரே ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. பார்கெயின் பண்ணால் கூட ஒரு சில ஷாப்ஸில் மட்டும்தான் ரேட் வந்து கம்மி பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து 700 ருபீஸ். இது வந்து ஒரு மெயின் ரோடு தான். ரோட்டோட 2 சைட்ல இருக்கிற ஃபுட்பாத்தில் வந்து ஃபுல்லாகவே கடைங்களா வச்சுருப்பாங்க. கிடைக்காத ஐட்டம்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருந்தது. இது எல்லாமே வந்து 350 ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க. இந்த பர்ஸ் எல்லாமே 250. இந்த பிளாக் கலர் ஹேண்ட்பேக்கோட ரேட் வந்து 350 ருபீஸ். அப்புறம் இந்த 2 ஹேண்ட்பேக்கோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே 250 ருபீஸ் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே 100 ருபீஸில் இருந்தே இங்கே வந்து கிடைக்குது. இங்கே வந்து கிட்ஸுக்கான ட்ரெஸ்ஸஸுமே நிறைய இருந்துச்சு. பட் கேர்ள் பேபிஸ்க்கு தான் நிறையவே இருந்தது. பாய்ஸுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஒரே ஒரு ஷாப் மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாமே காட்டன் டாப்ஸ், டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லாமே 250 ருபீஸ் தான். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இங்கே வாங்கியும் யூஸ் பண்ணியிருக்கேன். குவாலிட்டி எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். இதெல்லாமே ஷார்ட் டாப்ஸ் எல்லாமே 250 ருபீஸ் தான். இது இங்கே எந்த கடையில் கேட்டாலுமே எல்லாத்துலேயுமே சேம் ரேட் தான் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில ஷாப்ஸில் எல்லாமே செட் ஆஃப் 3 குர்த்திஸ் வந்து 500 ருபீஸ் அந்த மாதிரிலாம் கூட வச்சுருக்காங்க. அப்புறமா நைட் வியர்ஸ் எல்லாம் செட் ஆஃப் 3 பேண்ட்ஸ் வந்து 500 ருபீஸ். டிஷர்ட்ஸ் வந்து 3 டிஷர்ட்ஸ் 500 ருபீஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறையவே இருந்துச்சு. செப்பல்ஸ் எல்லாமே 250, 400, 500 ரேஞ்சிலலாம் சூப்பராகவே இருந்தது. ஃப்ளாட்டாக இருக்கிற செப்பல்ஸ் எல்லாமே 200, 250 அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் ஒர்க் வச்சது அந்த மாதிரிலாம் இருந்தால் 400, 500ன்னு. இங்க பெங்களூர்ல வரலட்சுமி விரதம்லாம் ரொம்ப சூப்பராவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இப்ப நெறையவே வச்சிருந்தாங்க. அந்த அம்மனோட உருவம், அப்புறமா அதுக்கு ஃபேஸு, அதுக்கு யூஸ் பண்ற ஜுவல்ஸு, அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வச்சிருந்தாங்க. அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட் ஆப்ஷன்ஸ் கூட வச்சிருந்தாங்க. அந்த பிளேட்ஸ் மாதிரி உள்ளது, அது எல்லாமே கூட இருந்துச்சு. பேங்கிள்ஸ் எல்லாமே நெறையவே வச்சிருக்காங்க. நான் வீடியோலயே உங்களுக்கு காட்டியிருப்பேன் பாருங்க. பேங்கிள்ஸ், இந்த வெல்வெட் பேங்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, கிளாஸ் பேங்கிள்ஸ், வெல்வெட் பேங்கிள்ஸ் மாரி அதெல்லாம் கூட நெறையவே வச்சிருந்தாங்க. இந்த மேக்ஸி வந்து 500 ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு வாட்ச் ஷாப் இருந்தது. இங்க வந்து லெதர் வாட்சஸ் எல்லாம் 250 அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோல்டு வார் வச்ச மாதிரி இருக்கிறது எல்லாமே 350 அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கொஞ்சம் பார்கெயின் பண்ணி 300ன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஒவ்வொரு கடையா பார்த்து பார்த்து போறதுலயே பயங்கர டயர்ட் ஆயிட்டோம். பையனும் வேற வந்திருந்தானா, சரி அப்படியே போய் ஒரு பக்கத்துல இருக்க கடையில கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா தான் எகைன் வந்து ஷாப்பிங்க கன்டின்யூ பண்ணோம். இங்க வந்து இந்த கஸ்டமைஸ்டு நேம் போர்ட்ஸு, அப்புறம் நேம் போட்ட கீ செயின்ஸ், கப்பிள்ஸ் நேம் வச்ச மாதிரியே உள்ள போர்டு, இது எல்லாமே பக்கத்திலேயே ஒருத்தங்க வந்து செஞ்சு குடுக்குறாங்க. நம்மளோட நேம் சொன்னா அத வந்து கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி குடுக்குறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஷாப்ல வந்து 3 பீஸ் செட்ஸ், அதாவது டாப், பேண்ட், ஷால் வித் காட்டன்ல. இதெல்லாமே வந்து 400 நெனைக்கிறேன். அந்த ரேஞ்ச்ல ஏதோ வச்சிருந்தாங்க. கடைங்கலாம் அவ்ளோ அவ்ளோ இருக்கு. நடந்து நடந்து தாங்க செம்ம டயர்ட் ஆகுது. ஒவ்வொரு கடையிலயா நின்னு நின்னு அப்படியே ரேட் கேட்டே பயங்கர டயர்ட் ஆகுது. இதெல்லாமே பேக்ஸு, இதெல்லாமே 300, 400 ரேஞ்சில தான் இருந்தது.
அதுக்கப்புறமா இந்த ஜெர்கின்ஸ் எல்லாமே ₹350. இதில ஹஸ்பண்ட் ஒண்ணு பிக் பண்ணி எடுத்திருந்தாங்க. அப்புறம் அப்படியே ரேண்டமா எல்லா ஐட்டம்ஸுமே இருந்தது. இந்த கோலம் போடுற அச்சு, பொட்டு ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் இந்த சாமிக்கு தேவையான ஐட்டம்ஸ், இந்த விபூதி, குங்குமம், பத்தி அதெல்லாம் இருந்தது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? பேங்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு. ஸோ இது அதுதான். இதில வந்து இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ப்ளவுஸ் பீசஸ், அப்புறமா குங்குமம், மஞ்சள் இதெல்லாமே இருந்தது. வெல்வெட் பேங்கிள்ஸ் வந்து எல்லா கலர்ஸ்லயுமே வச்சிருந்தாங்க. இதுவும் இல்லாம கிளாஸ் பேங்கிள்ஸ் பிளெயின் கிளாஸ் பேங்கிள்ஸ் வேணும்னா, அதுவுமே செட் நெறையவே வச்சிருக்காங்க. நம்ம பார்கெயின் பண்ணி வாங்குனா கொஞ்சம் கம்மி பண்ணியே குடுப்பாங்க. அதுவும் இல்லாம பல்க்கா வாங்குறப்போ கொஞ்சம் பிரைஸ்லாம் கம்மி பண்ணி குடுப்பாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அப்புறம் கிட்ஸுக்கான செப்பல்ஸ் எல்லாமே ₹280 தான். இதுல கூட அவ்ளோ கலெக்ஷன்ஸ் வந்து கேர்ள் பேபீஸ்க்கு தான் இருக்கு. பசங்களுக்கு என்னத்த வாங்குறதுன்ற மாரியா தான் இருக்கு. கொஞ்சமா தான் இருந்தது. இந்த கிராக்ஸ் மாரி இருக்க டைப்ஸ் மட்டும் தான் இருந்தது. கொஞ்சம் ஷூ டைப்ல இருக்க பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் இருந்தது. பட் பொம்பள பிள்ளைங்க செருப்பெல்லாம் குட்டி குட்டியா இருக்கிறதெல்லாம் பார்க்க அவ்ளோ அழகா இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே மழை வர மாதிரி இருந்தது. ஸோ அவங்களும் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருந்தாங்க. அவ்வளோதான் நாங்களும் அங்கருந்து கெளம்பிட்டோம். ஒரு 3 ஹார்ஸ் பக்கம் ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி அலைஞ்சதுல பயங்கர டயர்ட் ஆயிட்டோம். ஸோ பையனுமே ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். பசிக்குதுன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டான். ஸோ பக்கத்திலேயே போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அங்கருந்து கெளம்பிட்டோம். கெளம்பி பாதி தூரம் வந்துட்டுருக்கும்போதே பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மழைலாம் விட்டதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.